ஹலோ எவ்ரிவன், நான் கேகிரி. நான் வந்து மேக்கப் ப்ராஜெக்ட் பண்ணியிருக்கேன். இது வந்து எப்படி பண்ணனா, இது நார்மலாக ஒரு டிவ் வந்து பாரு, அது வந்து அது இமேஜ் அது தனி. அதுக்கப்புறம் இது ஃபுல்லாக ஒரு இது ஒரு டிவ், இது ஃபுல்லாக ஏ டேக். அப்போ தான் கிளிக் பண்ணால் நம்ம வேறு பேஜுக்கு போகிற மாதிரி இருக்கு. அப்புறம் இது வந்து இந்த மல்டி கலர் வந்து இது தனியாக ஒரு டிவ், இது ஒரு தனி டிவ். அதுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்ட் வந்து நான் லீனியர் கிரேடியன்ட் யூஸ் பண்ணியிருக்கேன். அந்த கலர் வந்து பார்த்தீங்கன்னா யூஐ யூஎக்ஸ்ல வந்து கொடுத்துருக்காங்க அவங்களே. அதை போட்டிங்கன்னா ரெண்டு ரெண்டு டிவ் தனித்தனியாக பார்த்து வந்து பொசிஷன் யூஸ் பண்ணி தான் வச்சிருக்கேன். ரிலேட்டிவ் யூஸ் பண்ணியிருக்கேன். அப்போ தான் அதனால டெக்ஸ்ட் வைக்க முடியும். அப்புறம் இது ஃபுல்லாக ஒரே டிவ். அதுக்குள்ள வந்து H1 பி டேக் பட்டனு இது ஃபுல்லாக ஒரே டிவ்ல போட்டுட்டு பொசிஷன் யூஸ் பண்ணி அப்சல்யூட் யூஸ் பண்ணி மேலே வச்சிருக்கேன். அப்புறம் இந்த பட்டனுக்கு வந்து ஹவர் பண்ணும்போது கலர் மட்டும் மாற மாதிரி வச்சிருக்கேன். அப்புறம் அபோட் இது நார்மலாக தான். இந்த இது அபோட்டில் வருதுல்ல, இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஒரு டிவ். அதுக்குள்ள இந்த டெக்ஸ்ட், அதுக்கு கீழே இது ஒரு டெக்ஸ்ட். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து பொசிஷன் ரிலேட்டிவ் யூஸ் பண்ணி டாப் மைனஸ் பண்ணினா லைட்டாக மேலே வந்துடும். நம்ம எங்கே நோக்கிறோம் அது அப்படியே இருக்கும். அப்புறம் இது தனி டிப்பு, இது தனி டிப்பு. அதுக்குள்ள இது 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 ஒரு பாக்ஸ், இது ஒரு பாக்ஸ். இது பொசிஷன் ரிலேட்டிவ், இதுக்கு அப்சல்யூட் யூஸ் பண்ணி மேலே வச்சிருக்கேன். அப்புறம் இது எல்லாமே நார்மலாக இது H1 கீ டேக் பட்டன். இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஓவராலாக ஒரு டிவ் போட்டிருக்கேன். அதுக்குள்ள தனி டிப்பு. இது வந்து ஸ்கேல் பண்ணால் அதான் ஓவர் பண்ணால் ஸ்கேல் மட்டும் இன்க்ரீஸ் பண்ணியிருக்கேன். அப்புறம் ஸ்க்ரால் பண்ணுற மாதிரி வச்சிருக்கேன். இது வந்து நான் ஜாவாஸ்கிரிப்ட்ல எதுவும் யூஸ் பண்ணல. ஓவர் ஃப்ளோ எக்ஸ் வந்து ஆட்டோ மட்டும் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். அப்புறம் இது வந்து கார்டு ஃபிளிப் ஆகுது. சார் சொல்லி கொடுத்தாருல கார்டு ஃபிளிப் பண்ணுறதுக்கு, அதை வச்சு யூஸ் பண்ணியிருக்கேன் நான். அதே மாதிரி இது வந்து வெறும் ஒரே ஒரு இமேஜ் தான், பேக்ரவுண்ட் இமேஜ். இது பிளர் ஆகுறது, இது ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா யூஐ யூஎக்ஸ்ல கொடுத்துருக்காங்க. எவ்வளோ பிளர் எவ்வளோ கொடுக்கணும் எல்லாமே. அதுக்கப்புறம் அந்த காலில் இருக்கா, இது ஃபுல்லாகவே ஒரு டிவ். அதுக்குள்ள தனித்தனி டிவ். இது ஒரு டிவ், இது ஒரு டிவ். அதான் இது ஒரு ஹேஷ்டேக் அதே மாதிரி போட்டிருக்கேன் பட்டனு. இது வந்து ஃபுல்லாக இது லிஸ்ட் யூஸ் பண்ணியிருக்கேன். நான் அண்ணாட லிஸ்ட் யூஸ் பண்ணியிருக்கேன். அவர் டெஸ்டிமோனியல் நார்மலாக எல்லாமே தனித்தனி, அதான் ஃபுல்லாக ஓவரால் ஒரு டிவ் போட்டு அதுக்குள்ள தனித்தனி டிப்பு. இந்த டிவுக்குள்ள வந்து இந்த இமேஜ் இங்கே தான் இருக்கும் மேலே. அதுக்கு மட்டும் நான் ரிலேட் யூஸ் பண்ணி மேலே டாப் மைனஸ் யூஸ் பண்ணி மேலே வச்சிருக்கேன். அதுக்கப்புறம் அனிமேஷன் எழுதியிருக்கேன். ஆட்டோமேட்டிக்காக அதுவே போயிட்டு இருக்கும். அப்புறம் ஃபூட்டர் நார்மலாகவே பண்ணுற மாதிரி இது ஃபுல்லாக ஒரு டிப்பு. அதுக்குள்ளே இது எல்லாமே தனித்தனி டிப்பு. அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா ரெஸ்பான்சிபிள் நான் ஃப்ளெக்ஸ் யூஸ் பண்ணிக்கிட்டேன்னா அதே ஆட்டோமேட்டிக்காக கீழே இறங்கிடும். ரெஸ்பான்சிபிள் வந்து இது ஃபுல்லாகவே அடி வாங்குவோம். எல்லாத்தையுமே மைக் இருக்கு, எல்லாமே அட்ஜஸ்ட் பண்ணணும். இந்த இமேஜ் வந்து பொசிஷன் வந்து இது தனித்தனியாக நான் எழுதியிருக்கேன். எல்லாமே 100 பிக்சல் வந்து மீடியா எழுதியிருக்கேன். ஏன்னா ஃபுல்லாகவே அடி வாங்குவாது. நம்ம இந்த பர்சன்டேஜ்குள்ளே போட்டால் நான் ஃபுல்லாகவே அடி வாங்கிச்சு எனக்கு. அதனால் தனித்தனியாக எழுதியிருக்கேன் நான் இதுக்கு. இது எல்லாமே ஃப்ளெக்ஸ் ராப் யூஸ் பண்ணுறேன் நான். அதனால் அது ஆட்டோமேட்டிக்காக கீழே வந்துடுது. இதுலேயும் அதே மாதிரி தான் நேபரும் எல்லாமே ஃப்ளெக்ஸ் ராப் யூஸ் பண்ணி ஆட்டோமேட்டிக்காக கீழே வந்துடுது எல்லாமே. அப்புறம் இந்த இமேஜ் இது வந்து ரெண்டு தனித்தனி இமேஜ் தான். இது வந்து பேக்ரவுண்ட் யூஸ் பண்ணியிருக்கேன் ரெண்டு இமேஜுமே. அவ்வளோதான். தேங்க்யூ.